திருச்சிற்றம்பலம். நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருப்பாச்சிலாச்சிராமம் என்ற ஊரை பற்றின தேவாரம். திருஞான சம்பந்தர் பாடியது. துணிவார் திங்கள் துடங்கி விளங்க சுடர்ச்சடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ ஆரிடமும் பலி தேர்வர் அணிவளர் கோலமெல்லாம் செய்து பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க. துணி என்றாலே வெட்டப்படுவது என்று, ஆகையால் தான் அதுக்கு துணி என்று பெயர் வருகிறது. துணி வளர் திங்கள் என்றால் வெட்டப்பட்டு வளரும் திங்கள் என்றால் என்ன? அவர் ஒரு சாபத்தினால் சொல்லியிருக்கிறேன். நான் இப்போ ஒரு வீரபத்ரன் அந்த தாக்ஷாயணி அந்த வேள்வியில் குதித்தாலே தக்ஷன் செய்த யாகத்தில் அப்பொழுது திங்கள் என்கிற நிலவும் சூரியனும் சிரித்ததால் வீரபத்ரன் மிகவும் கோபம் கொண்டு அவர்கள் கன்னத்தில் அறைய பல்லெல்லாம் உதிர்ந்து போய் இவர் தேய்ந்து போக கடவது என்பதும் பிறகு நிலவு வேண்ட அது வளர்ந்து கொண்டு வருவதால் வெட்டப்பட்ட திங்கள் என்று சொல்லுகிறார். துணிவளர் திங்கள் துளங்கி. துளங்கி என்றால் அசைந்து தலையில் இருந்தால் நிச்சயம் அசைதானே செய்யும். தலையை அப்படியே வைத்து கொண்டு இருப்போம். கங்கை தலையில் அசைந்து கொண்டிருக்கிறாள், பாம்பு அசைந்து கொண்டிருக்கிறது, நிலவு அசைந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் அசையும் பொருளாக வைத்து கொண்டிருக்கிறார் அந்த சிவன், அசைவன். ஆகையால் தான் சைவம் என்று வந்து விட்டதோ என்னமோ தெரியவில்லை. துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க, அதாவது இவருக்கு 3 கண்களும் உண்டு. அதை எப்படியே பாருங்க. இந்த சூரியன் சந்திரனை அப்படி துவேஷித்தாலும் அவர் சிரித்தாலும், ஆகையால் தானே பித்தா பிறை சூடி என்று பாடுகிறார். ஏனென்றால் இப்பேற்பட்ட நிலவு உன்னை பார்த்து சிரித்து அதற்கு சாபமிட்டு இருந்தாலும் அதை அப்படி தலையில் தூக்கி வைத்துக்கொள். இதனால தான் என்னப்பா அப்படியே அவனை தலையில் தூக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒரு சொல்கிறோம். அதனால தான் இதை வச்சு தான் அவன் சிவன் அப்பேற்பட்ட சிரித்தவரை, தன்னை பார்த்து சிரித்தவரை எடுத்து தலையில் வைத்து கொண்டிருப்பதனால் தான் அவரை பித்தா என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுகிறார். அது மட்டும் இல்லை, என்ன பைத்தியமே, என்ன கல்யாண நேரத்தில் வந்து இப்படி என்ன கல்யாணம் பண்ண விடாமல் பண்ணிக்கிறேன், நீ பைத்தியமா என்று சிவனை பார்த்து கேட்கிறார் அல்லவா. சிவன் என்று அப்பொழுது தெரியாது. ஆகையால் தான் எனக்கு பாடு என்றால் சுந்தரமூர்த்தி நாயனாரை பாடு என்று சிவன் சொன்ன பொழுது எனக்கு பாட்டெல்லாம் வராது. நீ திட்டினியப்பா, பைத்தியமேன்னு திட்டினி, அப்படியே பாடு, பித்தான்னு தான் பாட. என்னன்னு பித்தா பிறை சூடி என்று சொல்லுவதுதான் அதன் அர்த்தம். இப்படி ஒரு பித்தனாக யாராவது இருப்பார்களா? உன்னை இழித்தவனையே நீ வந்து எடுத்து தலையில் வைத்து கொண்டிருக்கிறாய் என்பதால் தான் நீ பித்தன் போல் இருக்கிறது. அது நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக தான் பித்தா பிறை சூடி பெருமானே பாடுகிறார் அல்லவா. அப்படி துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர் சடை சுற்றி முடித்து, அப்படியே என்ன செய்கிறார்? அந்த வெட்டப்பட்டு வளரக்கூடிய அந்த நிலவை தலையில் வைத்து கொண்டு இருந்து சுடர் சடை, அப்படி ஒளி பொருந்திய சடை. அதாவது ஒளி பொருந்தியன்னு என்ன அப்படியே லைட்டு ஷாக் அடிக்கிற மாதிரி மின்னல் இருக்குமா என்று அர்த்தமில்லை. ஒரு தேஜஸ் இருக்கும் அல்லவா. முகத்தில் தேஜஸ் இருக்கும்போது தலையிலும் தேஜஸ் இருக்கும். சில பேர் நிறைத்த தலையாக இருப்பார்கள், இருந்தாலும் அவர்கள் முகத்தில் பார்க்கும் காலத்தில் நமக்கு ஒரு அசாத்தியமான ஒரு ஜோதி அல்லது ஒரு கலை தெரியும் நமக்கு. அந்த சடையை சுற்றி முடித்து பணிவளர் கொண்கலர் பாரிடம் சூழ. பனி என்றால் பாம்பு. அது என்னது? பாம்பு வளர்த்தும் கொண்கலர் பாரிடம். பாம்பு வளைந்து போகும், வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி கொன்னை கயர் பாலிடம், அதாவது பணிவளர் கொள்கையர் அப்பேற்பட்ட கொள்கையெல்லாம் இருக்கவர். பாம்பு அதுக்கு ஒரு கொள்கை இருக்குது, வளர்த்ததும். அந்த பாரிடம், அதாவது பூதகணங்கள்லாம் வேறு வச்சுன்னு இருக்கார். பாரிடம் சூழ என்றால் பூதகணங்கள்லாம் சூழ இடமும் பலிதேவர். இந்த அனைத்து இடத்திலும் அவர் என்ன செய்கிறார்? பிச்சை எடுக்கிறார் இல்லையா. அவருக்கு பிச்சை எடுக்கிறதுக்குன்னு ஒரு இடம் கிடையாது, எங்கே வேணால் போய் பிச்சை எடுப்பார்.
அணிவளர் கோலம், அந்த அழகுள்ள அந்த வேடம் கோலம் வச்சு கொண்டிருக்கிறார் இல்லையா, பிக்ஷாடனர் என்ற கோலம். அந்த பிக்ஷாடனரை பார்த்து தான் அனைத்து அந்த யாகம் வளர்த்து கொண்டிருந்த அந்த பிராமணர்களின் மனைவியெல்லாம் பிக்ஷாடனரை பார்த்து பின்னால் ஓடிவிடுகிறார்கள். ஆகையால் தான் அவருக்கு பிச்சை போடுவது பிக்ஷாடனர் என்று பெயர். ஸோ அவர்களையும் திசை திருப்பதற்காக என்ன பண்ணுறார், விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்துக்கொண்டு வர அவர்களெல்லாம் அந்த பிராமணர்கள்லாம் அவர் பின்னர் வருகிற மாதிரி இது வந்து ஒரு 8 வீரட்டானம் என்ற கோவிலில், அது வழுவூர் என்ற ஊரில் தான் இது நிகழ்ந்தது என்று சொல்லுவார்கள். அவர்களெல்லாம் இவருக்கு ஏவி விடுவார்கள் அல்லவா, மானை ஏவி விடுவார்கள். அந்த ஒரு யாகம் செய்து சிவனை அழிக்க வேண்டும் என்று தீயை எடுத்து போட்டால் கையை வைத்து கொள்ளுவார். ஒரு சின்ன கத்தியை தூக்கி விட்டிருந்தால் அதையும் மழு என்று வைத்துக் கொள்கிறார். மானை ஏவி விடுகிறார்கள், அதையும் எடுத்து கையில் வைத்துக் கொள்கிறார்கள். பெரிய யானையை ஏவி விடுகிறார்கள், அந்த யானையை அப்படியே அதுக்குள்ளே பூந்து விடுகிறார். ஆகையால் தான் அதுக்கு கிருத்திவாசன் என்று அது ஒரு ஊர். அந்த ஊரில் வழுவூரில் நடந்ததால் தான் கிருத்திவாசன் என்று அந்த ஊரின் சுவாமியின் பெயர். ஆனால் 8 இடத்திலும் அவருக்கு வீரட்டானம் என்ற அந்த 8 கோவிலை சொல்வதால் வீரட்டேஸ்வரர் என்று பொதுவாக ஒரு பெயர் இருக்கும். காரண பெயராக கிருத்திவாசன் என்று அந்த ஊரில் பெயர். அந்த பூதகணங்கள் சூழ அனைத்து இடமும் பலி தேர்வர் பிச்சை எடுக்கும் அணிவளர் கோலமெல்லாம் செய்து, அந்த அழகுள்ள வேடத்தை தரித்து எல்லாம் செய்து, இந்த ஊரிற்கு பேர் பாச்சில் ஆசிரமம் என்று பெயர். நாம் திருவல்லிக்கேணி திருவான்மியூர் என்று சொல்வது போல் திருப்பாச்சிலாச்சிராமம் என்று இந்த ஊரின் பெயர். ஆகையால் பாச்சில் ஆசிரமத்து உரைகின்ற ஒரு ஊரில் அமர்ந்திருக்கிறார் அல்லவா, அந்த ஊரில் வைத்து பேர்வாள். இப்போது திருவிடை மருதூர்னா மருதூரான் என்று சொல்வார்கள். அது மாதிரி ஆச்சிரமத்தில் உரைகின்ற மணிவளர் கண்டரோ, மணி போல் இந்த விஷத்தை மணி போல் கன்னத்தில், அதாவது அந்த கண்டத்தில் வைத்து கொண்டிருக்கிறார் அல்லவா, அதை விழுங்கி அதை கீழே போக விடாமல் பார்வதி தடுத்து, மணிவளர் கண்டரோ, அந்த விஷத்தை தரித்து உள்ள கழுத்தை உடையவனோ, மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் கண்டேரே. என்னன்னா, மங்கையில் அதாவது கழுத்தில் இந்த மாதிரி மணியை வைத்திருக்கிறவரோ, உன்னை பார்த்து என்ன ஆகுது, நமக்கு மயக்கம் வந்து விடுகிறது. அதுதான் உன்னுடைய குணமோ, அது உன் அழகா, உன்னை பார்த்து மயக்கம் வருகிறது எங்களுக்கு. இவர் காண்பே, இது மாண்போ, இது நியாயமாப்பா, இப்படி ஒன்றை பார்த்தா நாங்களாம் மயங்கி விடுகிறோம். இந்த ஒரு பர்டிகுலர் இந்த திருப்பாச்சிலாச்சிரமத்து இந்த ஒரு பாக்களில் என்ன செய்கிறார், ஒன்றொன்று இது ஆச்சரியமாக இருக்கிறதே, இது நீ இப்படி செய்வது அழகோ என்று ஒரு ஊரில் என்ன செய்வார், இந்த ஊரில் உறைந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமானே என்று முடிப்பார். இதில் மயல் செய்வதோ இவர் மாண்பே, அடுத்தது பார்த்தால் இடர் செய்வதோ இவர் ஈடே, சிதை செய்வதோ இவர் சீரே, இப்படி ஒன்றொன்றும் கேள்விகளாக கேட்டு அடுக்கி கொண்டிருக்கிறார் இந்த 10 பாட்டுகளில். கலை புனை மான் உரி தோல் உடை ஆடை கனல் சுடரால் இவர் கண்கள், தலையணி சென்னியர் தாரணி மார்பர் தம்மடிகள் இவர் என்ன, அலைப்புனல் பூம்பொழில் சூழ்ந்து அமர்பாச்சில் ஆசிரமத்து உரைகின்ற, இலைப்புனை வேலரோ ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடே, இது உனக்கு ஈடா, நீ இப்படி செய்யலாமா என்று கடைசியில் முடிக்கிறார். கலை புனை மான் உரித்தோர், அழகுள்ள கலைமான் என்று சொல்வோம் அல்லவா, கலைமான் என்றால் அதற்கு கொம்பெல்லாம் வளைந்து அழகாக இருக்கும். அதனாக அப்பேற்பட்ட அதை என்ன சொல்லுவோம், நம்ம கலைமான் என்று சொல்வோம். அந்த மானின் தோலையும் யானை தோல் எல்லாத்தையும் தான் உடையாக அடிந்து கொண்டு இருக்கக்கூடியவரே அவர் ஆட, என்ன ஆடுகிறார் அவர், இதற்கு ஈடோ, கலைப்புனை மான் உரித்தோல் உடை ஆடை கனல், அந்த உடையையே நீங்கள் ஆடையாக போட்டு கொண்டிருக்கிறீர்கள். மான் தோல் புலித்தோல் அப்படியெல்லாம் போட்டு கொண்டு இருக்கிறீர்கள். ஆட கனல் சுடராய், இவர் என்ன செய்கிறார், கனல் 3 கண் இருக்கிறது அல்லவா, ஒன்று நிலவின் கண், மற்றொன்று சூரியனின் கண், இன்னொன்று அக்னி.
இந்த மூன்றாக வைத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் தான் கனல் சுடரால் இவர் கண்கள் என்று வருகிறது. கனல் சுடரால். ஒரு நிமிஷம். ரெக்கார்டாக தான் தெரியும். போனால் கூட ரெக்கார்ட் ஆகிடும். இல்லை கருப்பாக வந்துருச்சு. அது பரவாயில்ல. Which are these ISI sleeper cells? For example, David Courtney-Petty, who was the Lashkar-e-Taiba sleeper cell in the United States of America, or that Captain Tahabur Hussain Rana, the upholder of Pakistan army, is currently in India, extradited after much deferred. He was the Lashkar-e-Taiba sleeper cell in Canada. For people like Ghulam Nabi Fai, paid ISI agents living in the United States of America. Record and Sorry. அந்த ரெக்கார்ட் போயின்ட்டுருக்கு. தெரியல. இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கலைப்புனல் மானூரி தோல் உடை ஆடை கனல் சுடரால் இவர் கண்கள். இந்த கனல் சுடரால் என்கிறதால் இவர் 3 கண்கள் இருப்பதால் தான் சுடர் போல் இருக்கிறது இவர் கண்கள். தலையணி சென்னியர் தாரணி மார்பர்த்தம். தலையணி சென்னியர் என்றார் தலையில் என்ன போட்டிருக்கார்? பூவெல்லாம் வைத்து கொண்டிருக்கிற மாலை அணிந்த இந்த மார்பகம் உள்ள அதாவது மாலை என்றால் கழுத்தில் வரும். அப்படிப்பட்ட அடிகள் இவர் என்ன அனல் புனல், இவர் என்ன இவர் அடிகள். அந்த இறைவன் அடிகள் என்றால் அப்படிப்பட்ட இறைவன் அடிகள் என்று இறைவனையும் சொல்வோம், சிவன் அடியவர்களையும் சொல்வோம். அந்த இறைவனை கொண்டாட அலைப்புனல் பூம்பொழில் சூழ்ந்து அலைகள் நீர் அப்படியே அதெல்லாம் கொண்டாடி கொண்டு வருகிறதாம். நீர்நிலைகள் எல்லாம் பொழிலெல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த திருப்பாச்சிலாச்சரமத்தில் உரைகின்ற நீ இருக்கிறாயே சிவனே, இலைப்புனை வேலரோ ஏழையை வாட இடர் செய்வதோ. இப்படி வந்த நீ வேல் 3 இலை வைத்துக்கொள்ள அந்த சூலத்தை கையில் வைத்து கொண்டிருக்கிறாயே, இப்படி இந்த ஏழைகளெல்லாம் வாழச் செய்வது உனக்கு என்ன அழகாப்பா. இதுக்கெல்லாம் ஈடா? நாங்கள்லாம் ஒரு ஈடா உனக்கு? எங்களையெல்லாம் நீ போய் படுத்தலாமா? நாங்கள் என்ன ஈடு இணையற்றவராக இருக்கக்கூடிய நீங்கள் எங்களை இப்படி பழிக்கலாமா, எங்களை கஷ்டப்படுத்தலாமா என்று கேட்கிறார். இடர் செய்வதோ. வெஞ்சுடராடுவர் துஞ்சி இருள் மாலை வேண்டுவர் பூண்பது வெண்ணூல் நஞ்சடை கண்டர் நெஞ்சு இடமாக நண்ணுவர் நம்மை நயந்து மஞ்சு அடை மாளிகை சூழ்த்தரு பாச்சில் ஆசிரமத்து உரைகின்ற செஞ்சுடர் வண்ணரோ பைத்தொடி வாட சிதை செய்வதோ இவர் சீரே. வெண்சுடர் சிவன் அப்படி வெம்மையாக இருப்பார். வெண்சுடர் ஆடுவர். என்ன எப்படி இருப்பார்? கையில் தீயை வைத்து கொண்டு ஆடுவர் அவர். துஞ்சு இருள் மாலை வேண்டுவர். அந்த கருமையான அந்த இருள் இருக்கு இல்லையா, அந்த மாலை என்ன மாலை? கொன்றை மாலை வேண்டுவர் தான் போட்டு கொண்டிருக்கின்றார். பூண்பது வெண்ணூல், போட்டு கொண்டிருக்கிறதோ வெண்மையான பூநூல் அறிந்து இருக்கிறார். தஞ்சு அடைக்கண்டர்ன விஷம் அடைந்து, நஞ்சு அடைக்கண்டர் விஷம் அடைந்து இருக்கக்கூடிய கண்டத்தை உடையவர். நெஞ்சு இடமாக நண்ணுவர், அதாவது எல்லாம் மனத்தில் வைத்து உன்னை எல்லாம் நண்ணுவர் என்றால் என்ன அர்த்தம்? அப்படியே அவனை எல்லாம் கெஞ்சுகிறார்கள். நண்ணுவர் நயந்து, அப்படி யார் நம்மை தாழ்ந்து நயந்து நம்ம அப்படி கெஞ்சி கூத்தாடி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நயந்து நம்மை மஞ்சு அடை மாளிகை அப்படின்னா மேகம் வரை இருக்கிறதாம். இப்போ ஊரை எப்படியே வர்ணிக்கிறார். மஞ்சு அடை மாளிகை, அதை மேகம் வரை வளர்ந்து இருக்கக்கூடிய மாளிகையெல்லாம் சூழ்ந்த திருப்பாச்சில் ஆசிரமத்தில் உரைகின்ற செஞ்சுடர் வண்ணரோ அப்படியே சிவந்த மேனியாக இருக்கிறது. அப்படியே தீப்பிழம்பாக இருக்கிறார். பார்க்கும்போது அது பவழம் மாதிரி இருக்கிறார் அவர். அந்த செஞ்சுடர் வண்ணரோ பைந்தோடி வாடச் சிதை செய்வதோ. அப்படி இருக்கக்கூடியவன் நீ என்ன செய்யணும்? நீ இந்த மெல்லிய இடையுள்ள
இந்த வளையெல்லாம் அப்படியே வாட செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய செஞ்சுடர் வண்ணரோ பைந்தொடி வாடச் சிதை செய்வதோ இவர் சீரே. இந்த சிவந்தி மணி வேலி இருக்கிறீர்கள் இல்லையா, இந்த மெல்லிய இடையுள்ள அந்த வளையெல்லாம் வாடி அப்படியே பிணம் போல் அப்படியே நொந்து கிடக்கிறார்களாம் இவர்கள்லாம் இந்த ஊரில். இப்படி நாங்கள்லாம் அப்படியே உன்னை நினச்சி எங்களை வாட செய்கிறது உனக்கு நியாயமா? உன்னையே நினச்சிட்டு இருக்குமே, நாங்கள் இப்போ வாடி இருக்கிறோமே, இது உனக்கு அழகாப்பா? இது ஷீரோ, இது ஷீரேன்னு அர்த்தம். ஷீரோ கொஷின் கேட்குறார், இந்த மாதிரி செய்யலாமா நீ, இது உனக்கு அழகா அப்படின்னு கேட்குறார். கனமலர் கொன்றை அலங்கல் இலங்க கனல் தரு தூமதி கண்ணி புன மலர் மாலை அணிந்து அழகாய புனிதர் கொல்லாம் இவர் என்ன வனமலி வன்பொழில் சூழ்தரு பாச்சில் ஆசிரமத்து உரைகின்ற மனமலி மைந்தரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. மயல் செய்வதோ இவர் மாண்பேன்னு கேட்குறார். இதில் ஒன்றொன்றுலேயும் அப்படி கேள்வி, நீ இப்படி செய்கிறது நியாயமா, இது உனக்கு அழகா? கனமலர் கொன்றை, மேகம் போன்ற கொன்றையில் மஞ்சளாக இருக்கிற கொன்றையும் உண்டு, மேகம் போன்ற நீல நிறம் இருக்கக்கூடிய கொன்றையும் உண்டு. அந்த கனம் மேகம் போன்ற நீல கொன்றை மலை மாலையை அலங்கல் என்றால் மாலை விளங்க, கனல் தரு நெருப்பை தருகின்ற தூமதிக்கண் அழகிய நிலவு போல் உள்ள கண்கள் உடையவள் யாரது? புனமலர் மாலை அணிந்து அழகாய புனிதர்கொள், அந்த புதிய மலர் மாலையை அணிந்து கொண்டு அழகாய புனிதர்கொள், அந்த புனிதமானவர் யாரு? கொல் ஆம் இவர் என்ன, இந்த புனிதமானவர் என்ன சொல்கிறார் என்றால், வனம் மலிவன் என்ன சொல்கிறார்? அவர் புனிதமானவன் என சொல்ல, அதாவது நம் இப்பேற்பட்ட சிவனை ரொம்ப புனிதமானவன், அழகிய கண்கள் உடையவன், இந்த மேகம் போன்ற நீல மாலை அணிந்தவன், புதிய மலர் மாலை அணிந்திருக்கிறவன் என்றெல்லாம் அவரை நாம் சொல்லுகிறோம் அல்லவா? அவர் எங்கிருக்கிறார்? வனம் மலிவன் பொழில் சூழ்தரு பாச்சிலாசிரமத்து, இந்த காடுகள் நிறைந்த வனம் மலிந்த வன்பொழில் சூழ்ந்த அழகான பொழிலா சூழ்ந்த பாச்சிலாசிரமத்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவனே. மனம் மலி மைந்தரோ, இந்த இளகிய மனது உடையவரோ, மங்கை வாட மயல் செய்வதோ. ஏன்னா இந்த மங்கையர்களுக்கெல்லாம் ரொம்ப அப்படியே மனது இளகிய மனது உடையவர்கள், அவர்களெல்லாம் நீ வாட செய்யலாமாப்பா? வாட மயல் செய்வதோ, நீ இது உனக்கு மாண்போ, இப்படி நீ செய்யலாமா இவர் மாண்பே அப்படி என்றால் இது உனக்கு அழகா? யாரையும் வாட செய்யக்கூடாது. அதையும் இந்த மனம் மலிந்து இந்த பெண்களெல்லாம் மிகவும் அப்படியே மலிந்து இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் நீ இப்படி வாட செய்யலாமாப்பா என்று கேள்வி கேட்கிறார். மாந்தர்த்தம் பால் நறுனை மகிழ்ந்து ஆடி வளர்ச்சடை மேல் புனல் வகித்து மோந்தை முழா குழல் தாளம் ஓர் வீணை முதிர ஓர்வாய் மூறி பாடி ஆந்தை விழிச்சிறு பூதத்தற் பாச்சில் ஆசிரமத்து உரைகின்ற சாந்தணி மார்பரோ தையலை வாட சதுர் செய்வதோ இவர் சார்வே. இதுவும் இவர் சார்வே. மாந்தர் தம்பால் நறு நெய் மகிழ்ந்து, மாந்தர்களை என்ன செய்கிறா? நல்ல பால் நெய் இதெல்லாம் மகிழ்ந்து ஆடி என்றால் அபிஷேகம் செய்து எல்லாத்துலேயும் செய்வார்கள் இல்லையா? பால் தயிர் வெண்ணெய் பூசுவார்கள், நெய்யை விட்டு விளக்கேற்றுவார்கள், கோமயத்தால் அபிஷேகம் செய்வார்கள், பஞ்சகவியத்தால் அபிஷேகம் செய்வார்கள். அதெல்லாம் மாந்தர்கள்லாம் அவளே பாலை கறந்து மாடை வளர்த்து எல்லாம் செய்வதால் அவர்களுக்கு மிகவும் அது அதிகமாக கிடைக்கும். மாந்தர்கள் பால், மாந்தர் தம் பால் நறுநெய் மகிழ்ந்து ஆடி வளர்ச்சடை, இந்த மாதிரி பால் நெய் இதெல்லாம் அபிஷேகம் செய்து, ஆடி என்றால் அபிஷேகித்து, வார் சடையில் அப்பேற்பட்ட சடை முடியில் மேல் புனல் வைத்து,
இந்த சடை மேலே என்ன வைத்து கொண்டு இருக்கிறார்? கங்கையை வைத்து கொண்டு இருக்கிறார். மொந்தை முழா குழல் தாளம் ஓர் வீணை முதிர ஓர் வாய் முறி பாடி. மொந்தை இதெல்லாம் ஒரு வாத்தியத்தின் பெயர். மொந்தை முழா குழல், குழல் என்றால் புல்லாங்குழல், தாளம் பலவிதமான தாளங்கள். அதாவது இந்த நம்ம பஜனைக்கெல்லாம் தாளம் போடுறோமே அதையும் தாளம். அதை தவிர நிறைய பேரி பறை என்று நிறைய இந்த வாத்தியம் உண்டு, தாளம் போடக்கூடிய அதனால் பொதுவாக தாளம் என்று சொல்லுகிறார். ஓர் வீணை, ஆனால் வீணை மட்டும் ஒன்று தான். முதிர ஓர் வாய் முறி பாடி. வாய்முறி அப்படின்ற ஒரு ராகம் இருக்கிறதாம், அதை பாடுகிறார்களாம். ஆந்தை விழிச்சிறு பூதத்தர், அதாவது இரவில் தானே இவர் சுடுகாட்டில் இருக்கிறார். அப்போ முழித்து கொண்டு இருக்கிறதெல்லாம் அந்த கோட்டான் ஆந்தை இதெல்லாம். ஆந்தை விழிச்சிறு அதுக்கு சின்னதாக இருக்குமாம், ஆந்தைக்கு கண்ணு ரவுண்டாக இருக்கும். அதை தவிர பூதத்தர், பூதகணங்கள்லாம் இருக்கும் அவரை சூழ்ந்து. எங்கெல்லாம் சிவன் இருக்கிறாரோ அங்கெல்லாம் பூதகணங்கள் தேவகணங்கள் எல்லாரும் இருப்பார்கள் அல்லவா. அந்த இருக்கக்கூடிய பாச்சிலாசிரமத்தில் உரைகின்ற சாந்தணி மார்பரோ, சந்தனம் பூசிக்கொண்டு இருக்கிற மார்பை உடையவனே, தையலை வாடை சதுர் செய்வரோ. இதில் என்ன என்றால் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து பாடுகிறார். இந்த பெண்ணை இந்த வாடச் செய்யலாமோ? இது ஒரு அழகு மாணிக்க வாசகரும் அப்படி பாடியிருக்கார். திருச்சாழல் என்பதை தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து பாடியிருக்கிறார். இப்போ ஜெயதேவரும் அப்படி தான் தன்னை பெண்ணாக பாவித்து அஷ்டபதியெல்லாம் பாடியிருக்கிறார். அது ஒரு விதமான நாயக்கி பாவம் என்று சொல்வோம் இல்லையா. இந்த நவவித பக்தியில் வருமே, ஸ்ரவணம், கீர்த்தனம், அர்ச்சனம், வந்தனம், அர்ச்சனம், பாதசேவனம், சக்கியம், தாஷ்யம், கடைசியில் தான் ஆத்ம நிவேதனம் வரும். ஆகையால் இந்த சக்கியம், ஆத்ம நிவேதனம் இந்த தோழியாக பாவித்து பாடுவது. இப்போ மீராபாய் பெண்ணாக இருந்து விட்டதால் அவள் கிருஷ்ணரை பாடியது, அது அப்படியே அது பெண் பாவம், ஆண் இதுவாக கோபி மாதிரி பாடிவிட்டாள் என்று தோன்றுகிறது. ஆனால் இவர்களுக்கும் அனைவருக்கும் தான் ஒரு பெண்ணாக இருந்து பகவானை ஆணாக பாவித்து பாடக்கூடிய ஒரு ஆர்வம் வரும். ஆகையால் தான் இவர் பார்த்தால் பெண்ணை சாடி சொல்கிற மாதிரி எல்லாம் பேசுகிறார் இவர். சாந்து அணி மார்பரோ, சந்தனம் அணிந்துள்ள மார்பரோ, தையலை என இந்த பெண்ணை நீ வாடச் செய்யலாமா என்று அவர் கேட்கிறார். இந்த பெண்ணை வாடச் செய்வதுனா திருஞான சம்பந்தர் தன்னையே ஒரு பெண்ணாக பாவித்து பாடக்கூடிய இது பாடல். சதுர் செய்வதானே என்ன ரொம்ப உனக்கு இதான் சாத்துரியமோ, இதான் உன்னுடைய குணமோ, சதுரரோ என்றெல்லாம் கேட்போம் அல்லவா. அதற்கு அப்படி சொல்லக்கூடிய ஒரு பாடல். நீரு மெய்ப்பூசி நிறைச்சடைத்தாழ நெற்றி கண்ணால் உற்று நோக்கி ஆரது சூடி ஆடரவு காட்டி ஐவிரல் கோவண ஆடை பால் தருமேனியர் பூதத்தர் பாச்சில் ஆசிரமத்து உரைகின்ற ஏறது ஏறியர் ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடே. இது உனக்கு ஈடா. ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்தால் தான் இப்படியெல்லாம் கேள்வி கேட்க முடியும். ஆகையால் தான் அப்படி சொல்கிறார் அவர். நீரு மெய் பூசி, நீர் என்றால் திருநீரெல்லாம் உடலில் பூசி, நிறை சடை அப்படியே நிறைந்து அடர்ந்து சடை தாழ கீழே வரைக்கும் இருக்கும். அவுத்து விட்டால் அப்படியே தொட வரைக்கும் வரும் அவருக்கு. அப்படி இருக்கிறவர் என்ன செய்கிறார்? நெற்றிக்கண்ணால் உற்று நோக்கி பாருங்க, நெற்றி உற்று எப்படி அந்த நெற்றிக்கண்ணினால் உற்று நோக்கி தான் காமனை அழித்தார் அல்லவா. ஆகையால் தான் அந்த நெற்றிக்கண்ணை அவர் எப்பொழுதும் திறக்க மாட்டார். அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்தவர் தான் கார்த்திகேயன் என்றும் சொல்லுவார்கள். அழிப்பது என்றால் தான் நெற்றிக்கண்ணை திறப்பார். ஸோ அந்த நெற்றிக்கண்ணால் உற்று நோக்கி ஆறு அது சூடி ஆடரவு, அந்த ஆறு அது கங்கை ஆறு அதை வேற தலையில் சூடிக்கொண்டு ஆடரவு என்றால் ஆடக்கூடிய அரவு என்றால் பாம்பு. அந்த ஆடும் பாம்பை ஆடு பாம்பு தானே பாடுகிறார்கள். ஸோ அந்த பாம்பு என்று சொல்கிறோம் என்றால் அது நிலைத்து நிற்காது, ஆடிக்கொண்டே இருக்கும், வளைந்து ஓடிக்கொண்டே இருக்கும். ஆகையால் தான் நம்ம இந்த குண்டலினி சக்தி என்று நாம் சொல்கிறோம். மூலாதாரத்தில் அது உறங்கிக் கொண்டு இருப்பதை எழுப்ப வேண்டுமென்றால் அது எழுந்து மேலே ஆக்ஞா சக்கரம் என்ற நெத்தியில் இருக்கிறது, அது வரைக்கும் வர வேண்டுமென்றால் நம்ம நிறைய தியானம் செய்ய வேண்டும். ஒரு சக்கரங்கள் நம் உடலில் இருக்கிறது இல்லையா, அதனால் விசுத்தி அந்த மாதிரிலாம் நிறைய சக்கரங்கள் இருக்குது.
மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அந்த மாதிரி 6 வித சக்கரம். ஆக்ஞா சக்கரம் என்பது நம் நெற்றில் இருக்கிறது. ஆகையால் தான் சொல்வார்கள், சங்கீதம் மூலமாகவோ தியானத்தின் மூலமாகவோ இல்லை நல்லவராக, அதாவது கள்ளம் கபடமற்று உதவி செய்வதையே ஒரு மாண்பாக வைத்துக்கொண்டு நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி நல்லதையே செய்கிறவர்களுக்கு தானாக எழுந்து வந்துவிடும் என்று சொல்வார்கள். இப்போ எம்எஸ் சுப்பலட்சுமி எல்லாம் சங்கீதத்தால் கடவுளை கண்டவர். நிறைய பேர் சங்கீதம் இந்த பஜனை செய்து திருப்புகள் எத்தனையோ இருக்குது. இப்போ தேவாரம் ரெகுலராக பாடிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் அப்படி தான். ஏனென்றால் பகவத் தியானம் செய்து கொண்டே இருப்பவர்களுக்கு அது தானாக எழும்பி வந்துவிடும். எதுக்கு சொல்கிறேன் என்றால், அது அப்படி ஆடிக்கொண்டே இருக்கக்கூடியது நம் மூலாதாரத்தில் அப்படி ஒடுங்கி படித்து கொண்டு இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த தாழ் நெற்றிக்கண்ணால் உற்று நோக்கி 6 அது சூடி கங்கையாரை சூடி ஆடரவு ஆட்டி, அந்த ஆடும் பாம்பை ஆட்டி 5 விரல் கோவணம், இவருடைய என்ன 5 விரல் இருக்கிற அளவுக்கு தான் ஒரு கோவணத்தை உடுத்தி கொண்டு இருக்கிறாராம். பால் தரு மேனியர், பால் போல் உள்ள மேனி. அப்பேற்பட்ட மேனியர். இந்த பூதங்களும் சில பூதங்கள் அப்படி பால் போலும் இருக்குமாம், சிலது கருப்பாகவும் இருக்குமாம். பால் தரு மேனியர். பால் போல் இருக்கக்கூடிய மேனி படைத்த பூதங்கள் இந்த பாச்சல் ஆசிரமத்தில் அவர்களுடன் சேர்ந்து நீ வருகின்றாயே, ஏற அது ஏரியர். ஏற என்றால் காளை, ஏறு என்றால் காளை மாடு. அதில் ஏறி இருக்கக்கூடியவரே, ஏழையை வாட இட செய்வதோ இந்த பெண்ணை. ஏழை என்றால் பெண்ணுக்கும் ஒரு அர்த்தம். திருஞான சம்பந்தர் தன்னை பெண்ணை போல் பாவித்து இந்த பாட்டை பாடுவதால் இந்த ஏழையை வாட இட செய்வதோ இவர் ஈடே. என்னை போய் இப்படி வாட்டி வதைக்கிறியாப்பா, உனக்கு இது ஈடா? நீ எப்பேற்பட்டவன், என்னை போல் இப்படி நீ கஷ்டப்படுத்தலாமா என்று கேட்கிறார் அவர். பொங்கு இளநாகம் ஓர் ஏகவடத்தோடு ஆமை வெண்ணூல் புனை கொன்றை கொங்கு இள மாலை புனைந்து அழகாய உலகர் கொல்லாம் இவர் என்ன. அங்கு இளமங்கை ஓர் பங்கினர் பாச்சிலாசிரமத்து உரைகின்ற சங்கொளி வண்ணரோ தாழ்குழல் வாட சதிர் செய்வதோ இவர் ஷார்வே. இதில் இது ஷார்வே. என்னப்பா உனக்கு இது சாமர்த்தியம்? என்னப்போ இப்போ யாரோ ஈடு இணையற்றவர் உனக்கு சமமாக இருக்கிறவரை நீ எதை செஞ்சால் அதில் பலன் இருக்குது. நான் ஏதோ ஒரு ஏழை, ஒரு பெண்ணு மாதிரி இருக்கேன், என்னப்போ எதுக்கு இப்படி நீ சாடுறேன்னு கேட்குறார். பொங்கு இளநாகம். அந்த இளநாகம், அதுவும் இளநாகம் என்றாலே புரிந்து கொள்ளலாம், நிறைய உடலில் தெம்பு இருக்கிறது. கிழநாகம் என்றால் படுத்து கிடக்கும். இந்த பொங்கு எழக்கூடிய இந்த இளநாகம் ஓர் ஏக உடத்தோடு, அது ஒற்றை, அது என்னது, ஒற்றை ஆடையோடு, ஏக வடத்தோடு ஆமை வெண்ணூல். இந்த இளநாகத்தை போட்டு கொண்டிருக்க ஓர் ஏக வடத்தோடு ஆமை. இந்த ஆமை ஓடு இருக்கிறது அல்லவா, நம்ம விஷ்ணு ஆமை அவதாரம் எடுத்த போது என்ன செய்கிறார், அந்த ஓடு இருக்கிறது அல்லவா. இந்த ஓடு எலும்பு இதெல்லாம் என்றைக்கும் அழியாது, தீயிலும் அழியாது, தண்ணியிலும் அழியாது, மண்ணிலும் மக்காது. ஸோ அப்படி இருக்கக்கூடியதை எல்லாம் நீங்களே பாருங்கள். இந்த சாம்பலாகி விட்டதை எடுத்து திருநீராக பூசிக்கொள்கிறாள். அந்த எஞ்சி இருக்கிற அந்த எலும்பின் தோலையும், இந்த ஆமையின் ஓடு, பிரம்மாவின் தலை, இது எல்லாத்தையும் எடுத்து அவர் அப்படியே கழுத்தில் போட்டுக்கிறார். ஸோ எதையெல்லாம் வேண்டாம் என்று அழிவற்று இருக்கிறதோ, ஒதுக்குகிறோமோ, அதையெல்லாம் தாம் எடுத்து வைத்து போட்டுக்கொள்கிறார் அவர். எதற்கு அப்படி செய்கிறார்? இதற்கு ஒரு காரண காரியம் வேண்டும் அல்லவா. எதையுமே ஒதுக்கக்கூடாது. இப்போ காட்டில் எருக்கம்பூ, இந்த ஊமத்தம்பூ இதெல்லாம் சுடுகாட்டில் விளையக்கூடியது, அதெல்லாம் எடுத்து தான் போட்டுக்கொள்கிறார். எதற்கு? எதையுமே நாம் இழிவு என்று எண்ணக்கூடாது. அப்பேற்பட்ட உயர்ந்த இருக்கக்கூடிய சிவன், எல்லாருக்கும் மேலே இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அழிவற்ற, அவருக்கு ஆதியும் தெரியாது அந்தமும் தெரியாது, என்றும் நிலைத்து இருக்கிறவர். அப்பேற்பட்டவர் இந்த மாதிரி சிலதெல்லாம் நாம் எதெல்லாம் வேண்டாம் என்று தள்ளுகிறோமோ அதையெல்லாம் எடுத்து அவ்வளவு மதிப்பு கொடுத்து தன்னுடன் சேர்த்து கொள்கிறார் என்றால் நமக்கு அவர் நன்மை செய்கிறார், நமக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்கிறார் என்பதுதான் அதன் அர்த்தம். பொங்கு இளநாகம் ஓர் ஏகவடத்தோடு ஆமை
அந்த ஒற்றை ஆமை ஓடையும் வைத்துக்கொண்டு வெண்ணூல் புனை கொன்றை, அந்த வெண்ணூல் போட்டு கொண்டிருக்கிறார். பூணூல் என்பதை புனை கொன்றை, இந்த கொன்றை மாலை அணிந்திருக்கிற கொங்கு இளமாலை புனைந்து, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூவில் தேன் இருக்குது. கொங்கு என்றால் தேன், இளமாலை, அதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மாலையை அதை கழுத்தில் அணிந்து அழகாய் குழற்கள்குள், அழகான இந்த குழகர்கோள்னா என்ன அர்த்தம்? அப்படியே இளமையாக இருக்கானாம் அவர் சிவன். அவர் என்றும் இளமை தான். அந்த இளமை ஆம் இவர். இந்த பக்கத்தில் யார் இருக்கிறார்? அங்கு இளமங்கை இருக்கிறார். அம்பாள் நம்மளுடைய சிவன் பக்கத்திலே உடையில் இளமங்கை உமை இருக்கிறார் அல்லவா? ஓர் பங்கினர், அங்கு இளமங்கை ஓர் பங்கினர். அவளை பங்காக கொண்ட பாச்சிலாசிரமத்து இருக்கக்கூடிய உரைகின்ற இப்படி சங்குழி வண்ணரோ, அப்படியே வெண்மையாக சங்கு போன்று வெண்மையாக இருக்கக்கூடிய வண்ணரோ நீங்கள் தாழ் குழல் வாட, அதாவது இவருடைய குழல் அப்படியே கீழே வரைக்கும் வந்திருக்கிறதாம். குழல் வாடச் சதிர் செய்வதோ, அதாவது இந்த தாழ்மையாக இருக்கக்கூடிய அவ்வளவு கீழே வரைக்கும் தொடை வரைக்கும் உங்களுடைய முழங்கால் வரைக்கும் வளர்ந்து தொங்கு கொண்டிருக்கிற அந்த குழலை வைத்து இருக்கிறீரே நீங்கள், இப்படி எங்களை வாட சதிர் செய்வதோ, எங்களையெல்லாம் எப்படி நீங்கள் வாடச் செய்வது என்ன உனக்கு சாமர்த்தியமா? எங்களை வாடச் செய்வதில் உனக்கு என்னப்பா அப்படி ஒரு பெரிய ஆனந்தம் என்று கேட்கிறார். ஏவலத்தால் விஷயற்கு அருள் செய்து ராவணனை ஈடு அழித்து மூவரிலும் முதலாய் நடுவாய மூர்த்தியை அன்றி மொழியாள் யாவர்களும் பரவும் எழில் பாச்சில் ஆசிரமத்து உரைகின்ற தேவர்கள் தேவரோ செய்யிழை வாட சிதை செய்வதோ இவர் சேர்வே. ஏவலத்தால், அதாவது அர்ஜுனன் என்ன செய்கிறார்? அந்த அன்பு, அந்த அவருக்கு பாசுபதாஸ்திரம் கொடுக்க வேண்டும் என்று இவருக்கு ஆசை. எதென்றால் யாராவது சண்டையிட்டு அவர்கள் தோற்று போகிற மாதிரி பண்ணுவார் அவர் தான். அப்புறம் என்ன செய்வார்? அவரை கேள்வி கேட்டு அவளை வருத்தி எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் அவருக்கு இந்த பாசுபதாஸ்திரம் அர்ஜுனனுக்கு கொடுத்தார். ராவணனுக்கு என்ன செய்தார்? ராவணன் கைலை மலையையே தூக்கி எடுத்துக்கொண்டு போவதற்கு தயாராக இருந்தவனை ஒரே ஒரு கட்டல் விரலால் அழுத்தி, இவர் சாமகானம் படிக்குமே என்று தன்னுடைய ஒரு தலையை எடுத்து அதையே அந்த நரம்புகளை வைத்து வீணையாய் வாசித்து சாமகானம் பாடி, சரி போ பழைத்து போ என்று விட்டு அதோடு விட்டாரா? அவனை புகழ்ந்து, அப்பா இவ்வளோ வலிமை உனக்கு இருக்கிறது, ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கே என்று ஒரு வாளை கொடுக்கிறார். சந்திரஹாசம் என்ற வாளை பரிசாகமும் கொடுக்கிறார். அந்த மாதிரி இந்த பாசுபசாஸ்திரம் எப்படி தந்தார்? ஒரு வேடன் போல் வருகிறார் பரமசிவன், அவனுக்கு அருள வேண்டும் என்று ஒரு பன்றியை அவன் குறிவைத்து அடிக்கிறான். அது சிவன் கால், வேடனாக இருந்த சிவனின் காலில் பக்கத்தில் விழுந்து விடவும், அவர் என்கிட்ட அது அடைக்கலமாக வந்து விட்டது, நான் தரமாட்டேன் என்று சொல்ல, நான் எய்து கொன்ற அந்த பன்றி எனக்கு தான் சொந்தம் என்று அவன் வாதிட, உனக்கு சொந்தமாக இருந்தாலும் எப்பொழுது என்னிடம் அடைக்கலம் என்று வந்து விட்டதோ அதை நான் தான் வைத்துக்கொள்வேன் என்று வாதிட, அப்புறம் இருவரும் வாதிட, அப்புறம் தான் சிவன் என்று தெரிந்து அவருக்கு வெளிப்படுத்தி, அப்பொழுதுதான் பாசுபசாஸ்திரம் என்ற ஒரு அர்ஜுன் கா ஜன்மா என்று ஒரு கதை ஹிந்தியில் உண்டு. அதில் தான் அந்த பாசுபசாஸ்திரம் இது சொல்கிற. ஏவலத்தில் விஷயற்கு அருள் செய்து ராவணனை ஈடு அடுத்தது வந்திருக்கிறது. ஸோ இந்த மாதிரி அந்த அர்ஜுனனை ஜெயித்து அப்படி அருள் செய்து தான் யார் என்று வெளிப்படுத்தி ராவணனை ஈடு அடித்து தனக்கு ஈடாக அவனை அதே மாதிரி இவரையும் ஈடு அடித்து எப்படி நம்முடைய அர்ஜுனனுடன் போரிட்டு அவனுக்கு புரிய வைத்தார், அதே மாதிரி ராவணனுக்கும் ஈடு செய்து மூவரிலும் முதலாய் நடுவாய மூர்த்தி. இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூவரில் யார் இருக்கிறார் நடுவாய் என்றால் நம்முடைய பரமசிவன் தான். அவர் அன்றி மொழிவாள். அது மட்டுமல்ல, அவர் 3 பேரில் மிக முக்கியப்பட்டவர். ஏனெனில் விஷ்ணு பிரமன் இருவருமே இவருடைய அடிமுடி காண இருவரும் சென்று தோற்று பிறகு. இப்பொழுது நான் ஒரு பாசுரம் பார்த்து கொண்டிருக்கிறேன். பாசுரமாக இந்த தேவாரம். அதில் என்ன சொல்கிறார் என்றால், இந்த பிரமனும் விஷ்ணுவும் தன்னுடனேயே
உள்ளுக்குள்ளே இருக்கிறார். நாமும் அதே தப்பை தான் செய்கிறோம். நம்மிடனே இருக்க அதெல்லாம் சொல்லுவார்கள், ரொம்ப முத்தி போனவர்கள், முடியாதவர்கள், ரொம்ப அதாவது எல்லாம் அடிந்த அவர்கள் கடைசியில் கோவிலெல்லாம் தரிசித்து விட்டு கடைசியாக இருக்கக்கூடியவர்கள், நம்மிடமே இருக்கிறாரே சிவன், எதற்கு தேடிக்கொண்டு அங்கே இங்கே அலை வேணும் என்றால் இத்தனை கோவில்கள் எதற்கு இருக்கிறது? நம்ம உடல் பூராகவும் இரத்தம் பாய்ந்து கொண்டு தான் இருக்கிறது அல்லவா? ஆனால் அந்த உடலில் பாயக்கூடிய கெட்ட இரத்தத்தை நல்ல இரத்தமாக மாற்றி நம்மளுடைய உடம்பிலேயே செலுத்துவதற்கு எது தேவைப்படுகிறது என்றால் நம்மளுடைய ஹிருதயம். அந்த ஹிருதயம் என்று ஒன்று இருப்பதால் தான் இவ்வளவு சுத்திகரிப்பு எல்லாம் நடக்கிறது இரத்தத்தில். அப்படியாகத்தானே நம்மை எல்லாம் சுத்திகரிப்பதற்காகத்தான் கோவில்கள். பகவான் எங்கும் நிறைந்து தான் இருக்கிறார், அதில் ஒரு தப்பிதமில்லை. இது ஒரு உண்மை, மிக உண்மை. அது எவ்வளோ பேருக்கு தெரியும்? இருந்தாலும் நாம் கோவிலுக்குள் சென்று பகவானை தரிசித்துவிட்டு வருங்காலத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மன அமைதியோ அந்த ஒரு தெய்வீக சிந்தனையோ நம்மக்கிட்ட தான் கடவுள் இருக்கிறாரே என்றால் வந்து விடுகிறதா? இதெல்லாம் படிப்படியாக தேறி கடைசியில் சித்த புருஷராக இருக்கிறவர்களுக்கு வரும். அனைவருமே உலகத்தில் சித்த புருஷராக இருந்தால் அப்புறம் என்ன, நமக்கு என்ன இதில் இருக்குது? ஆகையால் படிப்படியாக 18 படி ஏறி தான் நம்ம சபரிமலை ஐயப்பனை பார்க்க முடியும் என்பது போல் படிப்படியாக ஒன்றொன்று படியாக தாண்டி போனால்தான் வர முடியும். ஆகையால் தான் இந்த ஹிருதயம் என்று எப்படி நம்முள் இருக்கிற கெட்ட இரத்தத்தை சுத்திகரித்து நல்ல இரத்தமாக மாற்றி நம் உடலில் செலுத்துகிறதோ அது மாதிரி தான் இவ்வளவு எண்ணிலடங்கா கோவில்கள் இருக்கின்றன. லட்சக்கணக்கில் நம் ஜன்மாவில் அனைத்து கோவில்களையும் நம்மால் பார்த்து முடிக்கவே முடியாது. அவ்வளவு அநேகம் கோயில்கள், நமக்கு தெரிந்த கோயில்களே நிறைய பார்க்காத கோயில்கள் இருக்கிறது. தெரியாத கோயில்கள் அதற்கு மேல் 2 பங்காக இருக்கிறது. ஆகையால் எதற்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஏவலத்தால் விஷயற்கு அருள் செய்து ராவணனை ஈடு அடித்து இந்த அம்பு விட்டு அர்ஜுனனை ஜெயித்து ஆண்டு கொண்டு பாசுபதாஸ்திரம் கொடுத்த அதே மாதிரி ராவணனையும் ஈடு அழித்து சமமாக மூவரிலும் முதலாய் நடுவாய் மூர்த்தி. இந்த பிரமனும் விஷ்ணுவும் அவர் அடிமுடி தன்னுடன் சிவன் இருக்கிறார் என்று அவர்களே உணரவில்லையே, நாம் எப்படி உணர்வது? அவர்கள் தேடி சென்று தோற்று பிறகு தன் தவறை உணர்ந்து திருந்தனவர்கள் அல்லவா? அப்படி இருக்கக்கூடிய நடுவாய மூர்த்தியை அன்றி மொழியாள் அந்த சிவன். அது மட்டுமல்ல, மொழியால் யாவர்களும் பரவும் எழில் பாய்ச்சலாம். மொழியாள் என்றால் மொழியாள்னா அப்படி அழகாக பேசக்கூடிய உமை, அவளுக்கு தான் மொழியாள் என்று பெயர். வேதாரண்யத்தில் இருக்கிற ஒரு சரஸ்வதி யார் சென்றால் தரிசிக்கலாம். சரஸ்வதி வீணை வாசிக்கும் காலத்தில் பார்வதி அம்மை ஆஹா என்று சொல்லுகிறார்களாம். அந்த ஆகா என்று சொல்லை கேட்டு வீணை கீழே வைத்து விட்டாளாம் சரஸ்வதி. இந்த ஆகா என்று கேட்பது இவ்வளவு இனிமையாக இருக்கிறது, ஏன் வீணை வாதனம் இதில் என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை, நான் இனி வீணையை வாசிக்க மாட்டேன் என்று வைத்து விடுகிறார்கள். அப்படி ஒரு அன்றி மொழியாள் என்றால் அவ்வளவு அழகாக பேசக்கூடிய உமையை யாவர்களும் பரவும் எழில் பாய்ச்சில். மற்றவர்களும்னு என்ன அர்த்தம்? அத்தனை பேரும் அந்த சிவனை உடலில் உமை தரித்து கொண்டிருக்கிறாள். இனிமையாக பாடக்கூடியவள், அனைத்தும் உணர்ந்தவர்கள். அப்படி அவர்களை தவிர மற்றவர்களும் துதிக்கின்றன. மொழியாள் உமையை தவிர மற்றவர்கள் அனைவரும் துதிக்கக்கூடிய அந்த சிவன் எங்கிருக்கிறார்? எழில் பாய்ச்சலாசிரமத்து உரைகின்ற அந்த ஊரில் பாய்ச்சலாசிரமத்தில் உரைகின்ற இந்த சிவனே, தேவர்கள் தேவரோ சேயேழ் வாடை சிதை செய்வதோ இவர் சேர்வே. இந்த தேவர்களுக்கெல்லாம் தேவராக இருக்கக்கூடிய நீ சிவன் இருக்கியே, சேயிழை வாடச்சது இந்த பெண் இருக்கேனே, இந்த மெல் இடையுள்ள பெண்ணை தன்னை அப்படி பாவிக்கிறார் திருஞான சம்பந்தர். மெல் இடையுள்ள இந்த பெண்ணை நீங்கள் இப்படி வாடச் செய்வது நியாயமா? செய்வதோ வாடச் சிதை செய்வதோ, என்னை சிதைக்கிறியேப்பா என்று சொல்கிறோம். இந்த இடை ஏன் சொல்கிறோம் என்றால், இங்கே 3 கோவில்கள் இருக்கிறது. மீஞ்சூர் என்ற ஊரில் துடியிடையாள். மத்தியானம் என்று போனால் நாம் இந்த துடியடை, கொடியடை 3 ஊர் கடைசியில் அந்த
3 கோவில்களும் ஒரே சிற்பி செய்தது. துடியுடையம்மன், கொடியுடையம்மன், வடிவுடையம்மன். இந்த 3ம் அந்த மாதிரி தான் இந்த இடை பெண்களுக்கெல்லாம் சிறுத்து இடை இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். பெண்களுக்கு இடை ஏன் சிறுத்து இருக்கிறது? அந்த காலத்திலெல்லாம் தண்ணீர் கொண்டு வருவதற்கு குளத்தில் கிணத்திலாம் போய் கொண்டு வர, அப்படி அவர்கள் ஒரு குடத்தை எடுத்து தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு நடக்கக்கூடிய அளவுக்கு தெம்பு இருந்தது. இடையும் அப்படி அந்த உட்காரக்கூடிய அப்படி துடையடையாக இருந்தால் தான் அந்த குடத்தின் அடிபாகம் அந்த இடையில் உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு இடம் இருக்கும், அந்த எலும்பு இருக்கும். ஆகையால் தான் இவர் என்ன சொல்கிறார், இந்த இடைக்கு அவ்வளவு ஒரு மதிப்பிடுகிறது. வாடச் சிதை செய்வதோ இவர் சார்வே. இது எதற்கு சொல்கிறேன்? இந்த மெல் இடையுள்ள பெண் என்று தன்னை சொல்கிறார் அல்லவா, ஆகையால் அது சொல்கிறேன். மேலது நான் முகன் எய்தியது இல்லை, கீழது சேவடி தன்னை, நீலது வண்ணனும் எய்தியது இல்லை என இவர் நின்றதும் அல்லால், ஆலது மாமதி தோய்பொழில் பாச்சில் ஆசிரமத்து உரைகின்ற, பாலது வண்ணரோ பைந்தொடி வாட பழி செய்வதோ இவர் பண்பே. பழி செய்வதோ. மேலது நான்முகன், மேல் முடியை என்ன செய்கிறார்? நான்முகன் அப்படியே பார்த்தது இல்லை, எய்தியது இல்லை, அவரால் பார்க்க முடியலை. கீழது சேவடி தன்னை, கீழே இருக்கக்கூடிய சேவடியை பார்க்க முடிஞ்சதோ? இவ பாகம் பிரிச்சுக்கிறா, பாதத்தை நான் போய் பார்க்கிறேன், நீ முடியை போய் பார் என்று விஷ்ணுவும் பிரமனும் இருவருக்கும் இரண்டும் பார்க்க முடியவில்லை. முடியை அவர் காணவில்லை பிரமன், கீழே இருக்கிற அடியை காண முடியவில்லை நம் விஷ்ணுவுக்கு. நீலது வண்ணனும் எய்தியது, இந்த நீல வண்ணன் இருக்கான் இல்லையா விஷ்ணு, அவனும் பார்த்தது இல்லை, எய்தியது இல்லை என்று அவனும் பார்க்கவில்லை என இவர் நின்றதும் அல்லால். அப்படி அவர் இருவரும் பார்க்க முடியவில்லை என்று சொன்ன பிறகு இவர் அப்படியே அக்னி போல் நிற்கிறார் அண்ணாமலையில். நின்றதும் அல்லால் அது மாமரி, ஆலமரத் மாதிரி இருக்கு இல்லையா, மால்மதி தோய் பொழில். இந்த ஆலமரமானது என்ன இருக்க, நிலவை உடனே அது சொல்லியாச்சு அவளை பற்றி. விஷ்ணு, சிவன், பிரம்மா 3 பேர் பற்றியும் பேசி முடிச்சாய் விட்டது. பிரமனும் மாலும் சிவனது அடியை முடியை காண முடியவில்லை என்று சொல்லி விட்டாச்சு. அது அல்லாமலே நின்றதும் அது அல்லால் இதெல்லாம் இல்லை போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னது, ஆலமரமானது நிலவைத்தோ. இப்போ ஊரை பற்றி பேச வந்து விட்டார். அது மாமதி தோய். ஆலமரமானது என்ன இருக்காம், நிலவை தொடுகிற அளவு அப்படி ஓங்கி வளர்ந்து இருக்கக்கூடிய பொழில் சோலைகள் அவ்வளவு ஆலமரமாக இருக்கிறதாம். அந்த பாச்சல ஆசிரமத்து உரைகின்ற பாலது வண்ணரோ, நீ பால் போல் இருக்கக்கூடிய வண்ணத்தை உண்ட சிவனோ, பைந்தொடி வாட பழி செய்வதோ இவர் பண்பே. இந்த மாதிரி இருக்கக்கூடிய என்னை நீ இப்படி வாட செய்யலாமா? அது என்ன உனக்கு இந்த பழி பாவனா நீ எதுக்கு எடுத்துக்கிற? அது உன்னோட பண்பா? இதுவா உன்னோட அழகு என்று சொல்லுகிறார். நானோடு கூடிய சாயினரேனும் நானோடு கூடிய சாயினரேனும் நகுவரவர் இருபோதும், ஊனோடு கூடிய உட்கும் நகையால் உரைகள் அவை கொள வேண்டா, ஆணோடு பெண் வடிவு ஆயினர் பாச்சில் ஆசிரமத்து உரைகின்ற, பூநெடு மார்பரோ பூங்கொடி வாட புனை செய்வதோ இவர் பொற்பே. நாணோடு கூடிய சாயிரேனும், அதாவது நாணம் சொல்கிறோம் இல்லையா, பெண்களுக்கு உண்ட நாணம், பயிர்ப்பு, அச்சம், மடமை இதெல்லாம் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கா இல்லையா, அந்த நாணோடு கூடிய சாயிரனும் அப்படி சேர்ந்த வெட்கம் விட்டு இருக்கக்கூடியவர்கள் கூட அப்படி இருந்தாலுமே என்ன செய்கிறார்கள், சாயிரேனும் நகுவர் சிரிப்பார்களாம். எப்படி, அவர் இருபோதும் ஊனோடு கூடிய. இவரை இப்போ உடனே இந்த சமணரை பற்றி சொல்ல வந்து விடுவார். அவர் தான் இருபோதும் ஊனோடு கூடிய உட்கும் நகையால். இந்த வெட்கம் விட்டு சேர்ந்து உள்ளோர் சிரிப்பர் நகுவர். அவர் இருபோதும்
2 வேளை சாப்பிடுவார்கள். அவர் என்ன சொல்கிறார், பொதுவாக அந்த சமணர்கள்லாம் கார்த்தால் ஒரு வேளை சாப்பிட்டா அதுக்கப்புறம் அந்த சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே சாப்பிட்டுடுவார். அப்புறம் அந்த பூச்சி புட்டெல்லாம் விழுந்துருமோ, அதனால் இந்த மாதிரி கரண்ட்லாம் இல்லாததுனால அப்படி உண்ணக்கூடிய ஊனோடு கூடிய நானோடு கூடிய சாயிரேனும் அப்படி வெட்கம் விட்டு சேர்ந்து இருந்தால் கூட என்ன பண்ண அவளை சிரிப்பார்களாம். எதுக்கு சிரிப்பார்கள்? இந்த மாதிரி சிவனை பற்றி அவர்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. அவர்கள் கடவுள் உண்டு கடவுள் இல்லை, அதான் திடமாக ஒரு இதையே சொல்வதில்லை என்று இவருடைய எண்ணம். அது நானோடு கூடிய சாயா பேர்பட்ட சேர்ந்து உள்ளவராக வெட்கத்தை விட்டு இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் சிரிப்பார்களாம். இந்த மாதிரி சிவன் சிவன் என்று எல்லாம் போல்கிறீர்களே என்று. அவர் இருபோதும் ஊனோடு கூடிய 2 வேளையும் சாப்பாடு இருக்கக்கூடியவர்கள் உட்கும் நகையால், அந்த பயப்படாத ஒரு சிரிப்பு, அந்த நகையால் உரைகள் அவை கொள்ள சிரித்து கொண்டு இந்த மாதிரி ஏளனமாக பேசுவார்கள். அப்பேற்பட்ட உரைகள் அவைகளை வேண்டா, அதை நீங்கள் கேட்காதீங்கோ, நம்ப வேண்டாம், அவை கொள்ள வேண்டாம், அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்காதீர்கள். அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம், அவை கொள்ள வேண்டான நீ அதை எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஆணோடு பெண் வடிவ ஆயினர், ஆணும் பெண்ணும் எடுத்துக்கொண்டு இந்த பாச்சிலாமத்து ஆசிரமத்தில் உரையக்கூடிய இந்த அர்த்தநாரீஸ்வரராக இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய பூநெடுமார்பரோ, அப்படியே நகையெல்லாம் பூன்னா நிறைய நகையெல்லாம் பூட்டு கொண்டு இருக்கிற மார்பாக உள்ளக்கூடியவரா, அப்பேற்பட்ட சிவனே இந்த பூங்கொடி வாட புனை செய்வது, இப்பேற்பட்ட இந்த பூங்கொடியாக இருக்கக்கூடிய நான் திருஞான சம்பந்தன் தன்னை பெண்ணாக பாவித்து சொல்லுகிறார் அல்லவா, இப்பேற்பட்ட இந்த பூங்கொடியை நீங்கள் வாடச் செய்வது உங்களுக்கு என்ன அழகு, பொறுப்பே அழகோ, இது போய் ஒரு அழகா உனக்கு, நானும் இப்படி ஏதோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், அதனால் பெண் பிள்ளை என்னப்பா நீ பெண்ணாக இருக்கிறதுனால விட்டு விடுறேன்னு சொல்லுவாள். ஏனெனில் இவள்கள்லாம் ஆனால் மனதாலும் உடலாலும் திடமாக இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் பெண்கள் தான் என்பதுதான். நான் பெண்ணாக இருப்பதால் நான் சொல்லவில்லை, நான் பொதுவில் ஆகையால் தான் இந்த பிள்ளை பேறு என்பதையே பெண்ணுக்கு வைத்திருக்கிறான் என்று தோன்றுகிறது. ஆனால் இதெல்லாம் செய்து கொள்ளவே முடியாது. அப்பேற்பட்ட கஷ்டங்களையெல்லாம் தாங்கிக் கொண்டு வீட்டையும் வாசலையும் பார்த்து கொண்டு குழந்தைகளையும் கவனித்து கொண்டு அனைவரும் அப்படி இருக்கக்கூடிய பெண்ணை மிகவும் உசத்தியாக நினைத்து தான் திருஞான சம்பந்தர் இதில் தன்னை பெண்ணாக பாவித்து தன்னை பாடுகிறார், சிவனை ஆணாக வைத்து கொண்டு. ஏனென்றால் அவர் 16 வயது தான் வாழ்ந்தார் என்றாலும் அவருக்கு இருக்கக்கூடிய, ஏனால் முருகன் தான் திருஞான சம்பந்தராக பிறந்திருக்கிறார் என்று ஒரு திருஎழுக்கூற்றிருக்கை என்ற ஒரு திருப்புகழை இருக்கிறது. அதை பற்றி நான் அடுத்த வாரம் சொல்லலாமோ என்று நினைக்கிறேன். ஏன்னா இது சம்பந்தமாக திருஞான சம்பந்தரை பற்றிய ஒரு திருப்புகழை அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் என்றால் அதை நாம் அனுபவிக்க வேண்டும் அல்லவா. மிகவும் அழகாக பாடியிருக்கிறார். அதை அடுத்த வாரமானால் பார்ப்போம், பிழைத்துக்கிடுங்க. அப்படி இருக்கக்கூடிய தன்னை பெண்ணாக எதற்கு பாவிக்கிறார்? பெண்ணுக்கு மதிப்பு அதிகம் உண்டு. அந்த நாளிலெல்லாம் பெண்ணை மிகவும் மரியாதையாக தான் நடத்தினார்கள். ஆகையால் தான் அவர்களை வெளியில் போயெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். ஏனெனில் இப்பொழுது மாதிரி கடையில் போய் சாமான் வாங்கி கொண்டு வர மாதிரிலாம் இருக்குது. அதனால் தொலைதூரம் நடந்து போக வேண்டும், தலையில் சுமந்து கொண்டு வர வேண்டும், பண்டம் மாற்றும் முறை என்றெல்லாம் இருந்தது. ஆகையால் வெளியில் போனால் அங்கே கடைக்காரர்கள் ஏளனம் செய்யலாம், கிண்டல் செய்யலாம். அதெல்லாம் எதற்கு இவர்களுக்கு தொல்லை என்பதால் தான் பெண்களை அதிகம் வெளியில் அனுப்ப மாட்டார்கள். அப்படியே அனுப்பினாலும் துணையோடு தான் போவார்கள், துணையோடு தான் வருவார்கள். ஆண் துணையின்றி எவரும் செல்ல மாட்டார்கள். அப்படி இருந்த காலம். ஆகையால் தன்னை பெண்ணாக பாவித்து பாடியதற்கு எது சொல்லுகிறேன் என்றால், தனக்கும் அந்த ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தானாக ஏற்படுத்தி கொண்டு இவர் பாடிய பாட்டல் இது. எப்பொழுதுமே கடைசியில் பலஸ்ருதி ஒன்று பாடுவார் அல்லவா, 10 பாடல். இவர் அதில் தான் பெரிய ஒரு மகிமை. பாக்கி அனைவரும் மணிவாசகர், நம்ம சுந்தரமூர்த்தியோ இல்லை அப்பரோ இப்படியெல்லாம் பலஸ்ருதியெல்லாம் பாடவில்லை. திருஞான சம்பந்தர் மட்டும்தான் 10 பாட்டு பாடிவிட்டு கடைசியில் 11வது பாடலாக ஒரு பலஸ்ருதி பாடியிருப்பார். அகமலியன் பொடு
தொண்டர் வணங்க ஆசிரமத்து உரைகின்ற புகைமலி மாலை புனைந்து அழகாய புனிதர் கொல்லாம் இவர் என்ன நகைமலி தன் பொழில் சூழ்தரு காழி நல் தமிழ் ஞான சம்பந்தன் தகைமலி தன் தமிழ் கொண்டு இவை ஏத்த சாரகிலா வினைத்தானே. என்ன சொல்கிறார் என்றால், அகம்மலி, அகம் என்றால் அகத்தில், நம்மளுடைய உள்ளத்தில் மலின நிறைந்த அன்போடு தொண்டர்களெல்லாம் வணங்க. மலி என்றால் நம்ம கூட சொல்லுவோம், மலி ரொம்ப மலிவாக கிடைக்கிறது என்று சொல்லுவோம். மலிவாக எப்போ கிடைக்கும்? நிறைந்து இருந்தால்தான் மலிவாக கிடைக்கும். அதாக தான் அகம்மலி, அகத்தில் நிறைந்த அன்போடு தொண்டர் வணங்க. தொண்டர்கள்லாம் சும்மா வணங்கலை, அன்போடு வணங்குகிறார்கள். இதில் ஒரு பாட்டு எனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனா என்று தெரியவில்லை. சாமா சாஸ்திரிகள் பரம்பரையில் வந்து அவர் பாடியிருக்கிறார் ஒரு சாஸ்திரி, சுப்பராய சாஸ்திரி என்பவர். ಜನನೀ ನಿನ್ನೂವಿನ ದಿಕ್ಕೆವರಮ್ಮ ಜಗಮೂಲೋನ ಗಗನ அம்ப ஜனனி. மின்னுவினா ஜனனி அம்பாள், அம்மையே. ஏன் இவர் தன்னை பெண்ணாக பாவித்து பாடுதால் இது தோன்றதோ என்னமோ தெரியவில்லை. உன்னை விட்டால் எனக்கு ஜகத்திலே யாருமே இல்லையே அம்மா. அது இல்லாமல் அது ஒரு சிட்டஸ்வரத்துக்கு பாடி. அப்போ அடுத்தது பல்லவி, அனுபல்லவில் மனசிஜ மானச. அதில் என்னென்னா வினவே நா மனவினி, வினவே நா மனவினி, என் உள்ளத்தில் இருக்கக்கூடியது அனைத்தையும் நீ கேளு. வினி நன்னு ப்ரோவும், அவரை அப்படியே சும்மா என்னை காப்பாற்றுன்னு சொல்லலை. வினவே நான் மனவினி வினி நன்னு புரோவும், நான் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறேன், நீ முதல்ல கேட்டுக்கோ. அதை கேட்டுண்டு வினி நன்னு புரோவும், அதை கேட்டு உன்னை என்னை காப்பாற்றணும்னு என்ன தோணித்துனா என்னை காப்பாற்று. இந்த மாதிரி யாரும் கேட்டதாக ஒரு பாட்டுமே இல்லை. அவ்வளோ வசதியான பாட்டு. அப்பேற்பட்ட சுப்பராய சாஸ்திரி அம்பாளை பற்றி பாடுறாருன்னா, இவரும் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து இது பாடியிருக்கார். அகம்மலி, அது அகத்தில் நிறைந்த அன்போடு தொண்டர்கள்லாம் வணங்க. இந்த ஆசிரமத்தில் உரைகின்ற இந்த இந்த மலி மாலை, புகை மலி மாலை புனைந்து, இந்த புகை போல நீலன் இருக்கிற மாலையை அணிந்து கொண்டிருக்கிற அழகாய புனிதர் கொலாம், இந்த அழகாய புனிதர்கள்லாம் இருக்கிற கொலாம் எல்லாம் இருக்கிறார்களே, அதெல்லாம் ஆச்சே. இவர் என்ன, இதெல்லாம் என்ன? நகைமலி தன்பொழில், அப்படியே சிரிக்கின்ற அந்த பொழிலெலாம் சிரிச்சுன்னு இருக்கான் அப்படின்னு என்ன அர்த்தம்? பூவெல்லாம் பூத்தா சிரிக்கிற மாதிரி இருக்குது. நகைமலி தன்பொழில் சூழ் தரு, அப்படி பொழில்கள் சூழ்ந்த இந்த காழி இருக்கே, சீர்காழியில் பிறந்த, இப்போ தன்னுடைய ஊருக்கு வந்துட்டார். இப்பொழுது தன் ஊரை பற்றி சொல்கிறார். நகைமலி தன்பொழில் சூழ்ந்த, அப்படியே நிறைய சிரிக்கக்கூடிய அந்த பொழில்னா, பூவெல்லாம் பூத்து இருக்குது, சிரிக்கிற மாதிரி இருக்கான். அப்பேற்பட்ட பொழில்கள் சோலைகள் சூழ்ந்த இந்த சீர்காழி இருக்கே, அந்த சேர்ந்த நல் தமிழ் ஞான சம்பந்தன், இந்த சீர்காழியை சேர்ந்த ஞான சம்பந்தன் தகைமலி தன்மொழி, அந்த தகுந்த நல்ல இந்த தமிழ் கொண்டு, தகை மலி தன் தமிழ், அந்த தகுந்த நல்ல தமிழை கொண்டு, வெறும் தமிழ்னு கூட சொல்ல, நல்ல தமிழை கொண்டு பாடின இவை ஏத்த இப்பேற்பட்ட இந்த பாடல்களை யார் பாடினாலும் சாரகிலா வினைதானே, அவர்களை ஒரு வினயம் வந்து சேராது. இந்த இன்னொன்று நகைமலி என்றால் நான் என்ன சொன்னேன்? நிறைய சிரிக்கக்கூடிய பூக்கள் மாதிரி இருக்கிறது, அது அப்படி ஒரு அர்த்தம். அப்படி பொழில் சூழ்ந்த. இன்னொன்று என்னன்னா, அந்த ஊரில் அவ்வளவு நகைகள் மலிந்து இருக்கின்றதாம். அனைவரும் நன்ற அப்படியே செழிப்பாக இருந்ததால் அனைவரும் நகைகள் நிறைய அணிந்து கொண்டிருப்பார்களாம். அப்பேற்பட்ட நகைகள்லாம் அதிகம் உள்ள தன் பொழில், அப்படியே குளிர்ந்து இருக்கக்கூடிய, எப்படி அடர்ந்து சோலைகள் இருந்தால் குளிர்ச்சியாக இருக்கும். அப்பேற்படி தன் பொழில் சூழ் தரு காழி
அப்பேற்பட்ட பொழில்கள் தரக்கூடிய சீர்காழி இருக்கிறது. அதில் பிறந்த ஞானசம்பந்தன் தகைமலி தன் தமிழ், தகுந்த, எந்த அர்த்தமில்லாத வார்த்தையெல்லாம் போடலையா, தகுந்த நல்ல தமிழ் கொண்டு இவை ஏத்த சாரகிலா வினைதானே. இப்பேற்பட்ட பாட்டெல்லாம் பாடினால் நம்ம எப்படி வினைகள்லாம் வந்து சேரும்? ஒரு வினையும் வந்து நம்மை சேராது என்று அவர் பாடுகிறார். மிகவும் அழகான இந்த திருப்பாச்சிலா ஆசிரமத்து உரைகளை, அந்த 10-11 பாடல்களும் அதை அர்த்தத்தையும் இப்பொழுது சொல்லி முடித்தோம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சமஸ்த லோகா சுகினோ பவந்து, சமஸ்த ஜீவா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நன்றி நன்றி திருச்சிற்றம்பலம். என்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் எப்படியோ கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. கேட்டுட்டே இருக்கலாம். என்ன ரொம்ப நன்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். அருமையா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா, தேங்க்யூ. ஏதோ நீங்கள்லாம் கேட்குறேன் எனக்கு சொல்ல வருது, அவ்வளோதான். என்ன அறியாமல் தான் இந்த இதை பற்றி வந்தது எனக்கு இன்னைக்கு கூட. அகமொழியில மனசு நிறைஞ்சிருக்கு. எப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்பவே தமிழ் ஆனாலும் இதுக்கெல்லாம் நமக்கு எங்க அர்த்தம் புரியும். நீங்க எவ்வளவு நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு ஏதோ தெரிஞ்சதே சொல்கிறேன். நானாக பேசுகிறேன், அவர் பேச வைக்கிறார், அவ்வளோதான். அதனால் ஐயா அவரால உங்களை பேச வைக்கல, எங்களெல்லாம் பேச வைக்கல. உங்களை எவ்வளோ பேச வைக்கல, அட்லீஸ்ட் எங்களை கேட்க வைக்கிறாரு. அதுவே பெரிய பெருசு தான். அதுவே திருச்சிற்றம்பலம்மா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.